நம்ம பேசிட்டு இருக்கும்போதே குழந்தை வந்து தத்தக்கா புத்தக்கா பேசும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த தத்தக்கா பித்தக்கா உண்மையாவே வந்து அர்த்தம் இருக்கா ஐயா? அதாங்க தத்தக்கா, பித்தக்கா அப்படிங்கிறது தத்தக்கா, பித்தக்கா அப்படிங்கிறது அந்த சொல்லிலே ஒரு குளறுபடி இருக்கிறது. அந்த குழந்தை தடுமாறி விழும். ஒரு பாட்டு கூட வருமா அதுக்கு? "தத்தக்க புத்தக்க 4 காலு, தானே நடக்கையில 2 காலு, உச்சி வெளுக்கையில 3 காலு, ஊருக்கு போகையில 10 காலு." தத்தக்கா புத்தக்க 4 கால்னா, ஒரு தத்தி குழந்தையானது தத்தி 4 கால்ல நடக்கும்போது. அப்படியே ததக்கு புதக்குன்னு நடக்கும். ததக்கு புதக்குன்னா என்ன அர்த்தம்? "ஏ சதக்கு புதக்கு சதக்கு புதக்கு சதக்கு புதக்கு, ஏ சதக்கு புதக்கு கட்ட வண்டி கட்ட வண்டி." அந்த பாட்டினுடைய ஆரம்பத்தில இது சதக்கு புதக்கு சதக்கு புதக்குன்னு ஒரு இது வரும். அப்போ அந்த வண்டியானது கடக்கு புடக் கடக்கு புடக்குன்னு போகுது. இப்போ கடகட வண்டி, காமாட்சி வண்டி. கடகடங்கிற பொருள் இல்லையே. இப்போ ததக்க புதக்க அப்படிங்கிறதுக்கு பொருள் இல்லை. ஆனாலும் பொருள் இருக்கிறது என்பதாக தெரிகிறது அல்லவா? இப்போ கடகட வண்டினா வண்டி ஏதோ ஒரு சத்தத்தோடு சென்று கொண்டிருக்கிறது என்று பொருள். அப்போ தத்தக்க புத்தக்க அப்படின்ட்டு பொழுது அது தடுமாறி அந்த குழந்தையானது தவழ்கிறது என்ற பொருளை அந்த ததக்க பிதக்க சொல்கிறது. சரிங்களா? அப்போ ததக்க பிதக்க அப்படிங்கிறது ததக்க பிதக்க பொருள் இல்லை. ததக்க பிதக்க என்பது இரட்டை கிளவி கிடையாது. ஆனாலும் வந்து இரட்டை கிளவி போல அது இருக்கும். அது இரட்டை கிளவியா இருக்காது. ததக்க என்பதும் பிதக்க என்பதும் சொல்லுகின்ற பொழுது அது பொருள் கிடையாது. அது பொருள் இல்லைங்கிறதுக்கெல்லாம் இரட்டை கிளவின்னு சொல்லிட முடியாது. அது ஒரு சொல்லாக பாவிக்கப்படுகிறது. சரிங்களா? ஒரு குழந்தை குடுகிடுன்னு ஓடியது அப்படின்னா குடு அப்படின்னா வேகமா. அப்போ குடுகுடு என்பதற்கு பொருள் இல்லை. ஆனால் குடுகுடு என்றால் வேகமாக அப்படிங்கிற பொருள் வருது பார்த்தீங்களா? அங்கே ரோட்டில் போய்க்கிட்டு இருந்தேன். ஒரு பெரிய மரம் சடச்சடன்னு முறிஞ்சிருச்சு. சடச்சடங்கிறது பொருள் இல்லை. ஆனால் வேகமாக முறிந்தது, கீழே விழுந்தது என்பது பொருள் வருகிறது. அப்போ சடச்சட என்று சொல்லுகின்ற பொழுது அது இரட்டை கிளவியாக மாறுகின்றது. இப்போ இரட்டை கிளவினா இரண்டு பொருள் இருக்கு. ம். அது இரண்டு சொல்லு, அதில் பொருள் இல்லை. அப்போ சட சட அப்படிங்கிறத சட பிரிங்க, சட சட பிரிங்க, சட பொருள் இருக்கா? பொருள் இருக்காது ஐயா. இப்போ நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறீங்க. உங்களோட தோழி என்ன செய்கிறாங்க? ஏ ஓடு 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 அப்படிங்கிறாங்க. இப்போ ஓடு ஓடுங்கிறது என்னது? இரட்டை கிளவி. இல்லை, அடுக்கு தொடர். ஓ. ஏன் அப்படின்னா, இப்போ ஓடு ஓடு அப்படிங்கிறத ஓடுன்னு பிரிக்கிறோம். ஓ, அதுக்கு அர்த்தம் இருக்கு இல்லையா? ஓடுன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறதால. பொருள் இருக்கா? ம். அப்போ ஓடு என்றால் பொருள் இருக்கிறது. ம். பிரித்து பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர். பிரித்து பொருள் தரவில்லை என்றால் அது இரட்டை கிளவி. இரட்டை கிளவி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் தினந்தோறும் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். ம். இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் ஊரில் எப்படி மழை பெஞ்சுச்சு அப்படின்னு ஒரு சலவை தொழிலாளிட்ட போய் கேட்குறீங்க. அவர் என்ன சொல்லுவார்? வெளு வெளுன்னு வெளுத்துருச்சு அப்படிம்பாரு. இப்போ வெளு வெளுங்கிறது இரட்டை கிளவி. வெளு வெளு என்ன வெளு? பொருள் இல்லை பாருங்க. அப்போ அதே மாதிரி ஒரு ஒரு தேநீர் கடை வச்சுக்கிட்டு போய் உங்கள் ஊரில் மழை எப்படி பெஞ்சு கேட்டால் என்ன சொல்லுவார்? ஊற்றுன்னு ஊற்றிருச்சு, இல்லை ஆற்றுன்னு ஆற்றிருச்சுப்பார். ஒரு குடிகாரன்ட்ட போய் சொல்லணும்னா அவன் என்ன சொல்லுவான்? ஊற்றுன்னு ஊற்றிருச்சு அப்படிம்பா. அப்போ இந்த மாதிரியான அடுக்குத்தொடராகவும் இரட்டை கிளவியாகவும் சொற்களை தினந்தோறும் நாம் பாவித்து கொண்டு தான் இருக்கிறோம். இலக்கண முறையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது என்ன இலக்கணம் என்று தெரிந்தால் கண்டிப்பாக நாமும் தமிழில் புலமை பெற்று விடலாம். சரிங்களா? இப்போ கல் வரக்கூடிய இடத்துலலாம் இக்க கண்ணை மூடிட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஐயா? கல் வரக்கூடிய இடத்துல இப்போ பூக்கள் எடுத்துக்கிட்டா அதுல வந்து கல் வருது, இக்கும் வருது, கல்லும் வருது. இது எதனால ஐயா? ஐயா, ஆமாம், என்னன்னு கேட்டிங்கன்னா, பூக்கள் அப்படின்னு இருக்குல்ல, பூங்கிறது என்னது? மலர். மலர். பூ என்பது எத்தனை எழுத்து? ஒரு எழுத்து. இப்போ பூங்கிறது ஓர் எழுத்து. அப்போ ஓர் எழுத்து ஒரு மொழி. பூ என்றால் மலர் அப்படி பொருள் வருதா? அப்போனா பைகள் இருக்குல்ல, பை வந்து நம்ம ஒரு பை தான் வச்சிருக்கோம். அதுல கல் வருது. அதுல நம்மளும் பைக்கள்னு சொல்லலாம் இல்லையா? சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா, பூ பெயர் முன், நல்லா கவனிச்சுக்கிறீங்க, பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும். பூ பெயர் முன் இனம் பூ பெயர் முன் இனம் மென்மை தோன்றும்னா மெல்லெழுத்து தோன்றி வரும். பூக்கூட்டல் தோட்டம் பூந்தோட்டம். பூந்தோட்டம். பூக்கூட்டல் கடை பூக்கடை. பூக்கடை. பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை. பூஞ்சோலை. வருதா? அப்போ அதாவது இன்னொரு விஷயம் கேட்டுக்கிருக்கேன். இணை எழுத்துக்கள் என்று பெயர். இப்போ இங்கு இருக்குல்ல, இங்கு வந்தால் காதையும் வரும், வேறு வராது. இங்கு வந்தால் ஞா வரும், இங்கனம்.
அங்ஙனம். அப்போ இங்கு வந்தால் ஒன்று ஞா வரும் அல்லது கா வரும். இஞ்சு இருக்குல்ல, இஞ்சு இஞ்சு வந்தால் சா வரும், இல்லைன்னா ஞா வரும். மங்கை. மங்கைனா மங்கை அப்படின்னா மங்கை பெண்ணை குறிக்கும். ஆ, மங்கைன்னு சொல்லலாம். மங்கை. மயில். இஞ்சு போடுறோம் பார்த்தீங்களா, இஞ்சு. அந்த ஞ மங்கை சொல்லவும் மயில் என்று பொருள்படும். அப்போ அந்த அந்த இஞ்சு வரும்போது சா வருதா, அப்போ இஞ்சு வந்தால் சா வரும். 3 சொல்லி இன்னும் வந்தால் என்ன சொன்னேன், டா தான் வரும். வருதுங்களா? அதே மாதிரி இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இந்து இருக்குல்ல, இந்துக்கு பத்தில் ஒன்று ஞா வரும். அங்க அந்நாள் இந்நாள். அதே மாதிரி இந்து வந்தால் அது பக்கத்தில் தாதான் வரும். எம் இருக்குல்ல, எம் எம்முக்கு பத்தில் என்ன எழுத்து வரணும், எம்முக்கு பத்தில் ஒன்று மா வரும், இல்லைன்னா பாவரம். பா வரும். எடுத்துக்காட்டு பம்பை. பம்பை மேலம். பொம்மை. பொம்மை. ஆ. பொம்மைன்னு சொல்ல இம்மு மை வருது. ம். பம்பரம் ம். இம்மு வந்தால் பா வருது. ம். பொம்மை பம்பரம். அப்போ அதனுடைய இன எழுத்துக்கள் வருகிறது. அப்போ பூக்கூட்டல் தளிர் பூந்தளிர், பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை, பூக்கூட்டல் தட்டு பூந்தட்டு, இந்த மாதிரி அதற்கு இனமான மென்மை தோன்றுகிறது. பூப்பெயர் முன் பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றுகின்ற விதிப்படி பூக்கூட்டல் தளிர் பூந்தளிர்னு சொல்கிறோம். இப்போ கைகள்னு சொன்னீங்க. என்றைக்குமே நெடிலாக இருக்கக்கூடிய ஐ வந்து கல்விகுதி வந்து ஒட்டத்து வராது. இப்போ பூங்கிறது ஐ கிடையாது ஐயா. இல்ல இல்ல. பூங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, அவ்வளோதான். இப்போ கைங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி தான். கை என்றால் என்ன பொருள்? கையை குறிக்குது. ஆனா அது இல்லை நெடில்ல வருதா? இல்லை, கை என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. ஆனால் கை என்பது நம்ம ஓரெழுத்து ஒரு மொழிக்கு கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கை என்றால் என்ன தெரியுமா பொருள்? ஒழுக்கம் என்று பொருள்படும். கை என்றால் பவனந்தி முனிவர் என்ன சொல்கிறார் நன்னூலில், ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்கா, 42 காட்டுறாரு. அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியில் கை என்றால் ஒழுக்கம் என்று அவர் சொல்கிறார். அப்போ கை கூட்டல் கடிகாரம், கை கடிகாரம், கை கூட்டல் குழந்தை, கை குழந்தை. அப்போ அது ஓரெழுத்து ஒரு மொழியாக இருந்து குழந்தை என்று வருகின்ற பொழுது ஒற்றெழுத்து வருது. இப்போ கைகள் சொல்லும்போது ஒற்றெழுத்து வரக்கூடாது. ஏன்? கல்விகுதி கல் என்று சொல்லக்கூடிய விகுதி முடிகின்ற பொழுது ஐகார ஈற்றுச்சொல் அங்கே வந்தால் அங்கே ஒற்றெழுத்து வரக்கூடாது. கைகள், பைகள், மைகள், சரிங்களா? அப்போ நெடிலெழுத்தாக இருந்து ஐகார ஈற்றுச்சொல் வந்து கல்விகுதி வந்தால் ஒற்றெழுத்து வரக்கூடாது. ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கக்கூடிய கையில் ஒற்றெழுத்து வரலாம். அப்போ கல்விகுதியில் மட்டும் வரக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம இக்கு பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இதுல எனக்கு இன்னொரு சந்தேகம். திராவிட முன்னேற்ற கழகத்துல இக்கு நம்ம எங்கேயும் பயன்படுத்தல. இதுவே தமிழக வெற்றி கழகத்துல வெற்றி கழகத்துக்கு இக்கு வருது. இந்த இடத்துல மட்டும் ஏன் ஐயா யூஸ் பண்றோம்? ஆமாம், நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்றத்தில் இக்கு பயன்படுத்தலைன்னு யார் சொன்னது? அவங்க பயன்படுத்தலைங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தலைன்னு சொல்லலை, அவர்கள் பயன்படுத்தலை, அவ்வளோதான். ஆனா அந்த இடத்துல வரணும், அவங்க தவறா கண்டிப்பாக யூஸ் வந்தே பண்றாங்க. தீர வேண்டும். இப்போ திராவிட முன்னேற்றம் கழகம், திராவிட முன்னேற்றம் கழகம் என்று சொல்லுகின்ற பொழுது இம்மு இருக்குது பார்த்தீங்களா, முன்னேற்றம் இம்மு இருக்குது பார்த்தீங்களா, எம்மு போயிடும். ஏன் போகும் அப்படின்னா, மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வல்லெழுத்துக்கு இனமாம் திரிபவும் ஆகும். விதி சொல்லுது, நன்னூல்ல விதி சொல்லுது. மவ்வீறு ஒற்றழிந்துனா மகர ஈற்றுச்சொல், முன்னேற்றம் என்பதில் மகர ஈற்றுச்சொல், ஈற்றுச்சொல்ங்கிறது இறுதி சொல். அப்போ இறுதி சொல் என்ன ஆகுது? எம்மு போயிடும், மவ்வீறு ஒற்று அழியும். ஒற்று அழிந்து உயிர் ஈறு. இப்போ முன்னேற்ற ரா வருதா, ரா என்ன எழுத்து? உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்து பிரித்தா என்ன வரும்? இரு கூட்டல் ஆ வரும். அப்போ அகர சொல் வருதா? அப்போ உயிர் ஈறு, உயிர் ஈறுனா உயிர் எழுத்தினுடைய கடைசி எழுத்து, ஈறுனா கடைசி சொன்னேன், இறுதின்னு சொன்னேன். அப்போ முன்னேற்றத்தில் இரு கூட்டல் ஆ வருதா, உயிர் ஈறு. இந்த உயிர் ஈறு அடுத்த எழுத்துக்கோடு ஒப்புவதற்கு இன்னொரு விதி சொல்கிறான். இயல்பினும் விதியினும் நின்ற அந்த உயிரெழுத்து ஆ வந்துச்சா, உயிரெழுத்து முன் க ச த ப மிகும்.
அப்போ இயல்பினும் விதிகின்ற உயிர்முன் காசாத்தப்ப மிகுங்கிற விதிப்படி முன்னேற்றம் கூட்டல் கழகம் முன்னேற்ற கழகம் இக்கு போடணும். வெற்றி கழகம் சொன்னீங்கல்ல, வெற்றி கழகத்துக்கு இக்கு போடணும். ஏன் போடணும் அப்படின்னா, வெற்றி அப்படிங்கிறது ரீ இருக்கா, ரீங்கிறது வெற்றிக்கு பயன்படுத்தியிருக்காங்க ஐயா. தமிழக வெற்றி கழகத்துல இருக்கு, முன்னேற்ற கழகத்துல தான் அவங்க கா போடாம இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அப்போ 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழகம் வெற்றி கழகம் என்பதில் இக்கு போடாமல் அறிவிச்சாங்களா? அன்னைக்கு இரவே என்ன பண்ணு, அன்னைக்கு மாலையே என்ன பண்ணு, அதற்கு காணொளி என்னோடய யூடியூப் வலைதளத்தில் நான் பதிவிட்டேன். கல்விச்சாலை அதில் பதிவிட்டேன். கல்விச்சாலை வலைவலியில் பதிவிட்ட உடனே எல்லாரும் ஷேர் பண்ணுறாங்க, அதாவது எல்லோரும் பரப்புகிறாங்க. எல்லோரும் பரப்பி முடித்த பிறகு எல்லாருக்கும் போய் சேருது. இக்கு போடணும் சொல்லி எல்லோரும் சொல்லிட்டாங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி 2024 அறிவித்தது. பிப்ரவரி 17ஆம் தேதி அறிவிப்பு வருது. இப்போ தமிழக வெற்றி கழக இக்கு போட்டு நாங்கள் இப்போ அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தகவல் வருது. அப்போ பிப்ரவரி 2ஆம் தேதி இக்கு போடாமல் இருந்தவங்க இப்போ பிப்ரவரி 17ஆம் தேதி இக்கு போட்டு அறிவிக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அது என்னையத்தே எல்லோரும் காரணமாக சொல்கிறாங்க. நீங்கள் போட்டனால தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறா. அது என்னன்னு தெரியாது, கடவுளுக்கே வெளிச்சம். இல்லை நான் சொன்னதுனால சொல்கிறாங்களா, இல்லை தமிழறிஞர்கள் பேரறிஞர்கள் வேறு யாரும் சொன்னாங்களா தெரியாது. ஆனால் என்னையத்தே எல்லோரும் சொன்னாங்க. அதில் வந்து தாழ்மையோடு நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இப்போ வந்து வெற்றி கழகம் ஏக்கு வரணும் அப்படின்னா, வெற்றி கூட்டல் கழகம். இப்போ வெற்றியில் ரீ இருக்குது பார்த்தீங்களா? வெற்றியில் ரீ இருக்குது. ரீயை பிரித்தா என்ன வரும்? இரு கூட்டல் ஈ வரும். இரு கூட்டல் ஈ வருது. என்றைக்குமே இகர ஈற்று சொல் வந்து வருமொழியில் க ச தப்பா வந்தால் கண்டிப்பாக ஒற்றெழுத்து மிகும். வெற்றி கூட்டல் சித்திரம் வெற்றி சித்திரம், வெற்றி கூட்டல் சரிதம் வெற்றி சரிதம், வெற்றி கூட்டல் பக்கம் வெற்றி பக்கம். சரிங்களா? அப்போ வெற்றி கூட்டல் கழகம் வெற்றி கழகம் இக்கு போடும். அப்போ சார் இதெல்லாம் இக்கு போட்டா என்ன போடாட்டா எங்களுக்கெல்லாம் புரியாமையாக இருக்குது. புரியுதுல பா, வெற்றி கழகம்ப்பா புரியுதானே செய்து. எப்படி புரிந்தாலும் அதற்கென்று அழுத்தம் இருக்கிறது அல்லவா? ஒரு நிலைமொழியும் வறுமொழியும் சேருவதற்கு அதற்கு இனமான ஒரு ஒற்றெழுத்து வர வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது அல்லவா? அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அல்லவா? அப்போ சரியான முறையில் பயன்படுத்தலாம் மொழி சிதையும் அல்லவா? இதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம் என்றே, வல்லினம் மிகுமிடம் வல்லினம் மிகாவிடம் என்றே அந்த தொகுதியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் வல்லினம் இட்டு எழுவதும் வல்லினம் இடாமல் எழுதுவதும் மொழிக்கு எந்தெந்த இடத்தில் மிக வேண்டும், எந்தெந்த இடத்தில் மிகக்கூடாது என்ற வரைமுறை இருக்குது. அதை நாம் முறைப்படி பயிற்சி எடுத்துக்கொண்டோம் என்றால் கண்டிப்பாக தமிழ் மொழி நன்றாக வளரும். சரிங்க ஐயா.